ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. என்ன பார்க்க போகிறோம்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படுகின்ற கேரளாவில் பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. நிறைய இடங்களில், வயநாடு போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. நிறைய பேர் காணம். இன்னமும் மீட்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. கொற்றமலையிலே மீட்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கேரளாவில் நடைபெற்ற இந்த நிலச்சரிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேரளா அப்படின்னு சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழ்ந்த ஒரு மாநிலம் சொல்லலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பசுமையாகவே இருக்கும். இந்த டைம், அதாவது ஜூன் டு செப்டம்பர் சொல்லப்படுகின்றது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் மழை பெறக்கூடிய பருவமழை காலமான தென்மேற்கு பருவமழை காலம். இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் கேரளாவிலையும் மழை பெய்யும். இந்த பருவமழை காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பருவமழை தீவிரமடையும். தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் வந்தாலே இந்த வருடம் புயல் வருமா, வெள்ளம் வருமானு சொல்லிட்டு நம்ம சென்னை மக்கள் பயப்படுவோம். அது மாதிரி தான் கேரளாவில் ஆகஸ்ட் மாதம் வந்தாலே இந்த மாதம் ஏதாவது பேரிடர் வருமோன்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் பயப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சமீப சில வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிக அளவிலான நிலச்சரிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருடம் 2024 பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் ஜூலை 29ஆம் தேதி முதல் நிலச்சரிவு ஏற்படுது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி டியூஸ்டே காலையில் 1 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வயநாடு டிஸ்ட்ரிக்டில் 2 வாட்டி நிலச்சரிவு ஏற்படுது. எந்தெந்த பகுதிகள் வயநாடு பகுதியில் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி, முண்டக்கை அண்ட் சோழலம் மலை இந்த பகுதி பார்த்திங்கன்னா வயநாடு பகுதியில் இந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்படுது. காலையில் 2 மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்படுது. அதுக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அடுத்து மீண்டும் அதே இடத்துல நிலச்சரிவு ஏற்படுது. இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான இங்கே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு இந்த பகுதியில் ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறில் திடீர்னு ஏற்பட்ட அந்த காற்றாற்று வெள்ளம் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கேரளாவில் கடந்த 48 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 500 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிக அளவில் மழை பதிவானதுனால ஆற்றில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தினாலையும் இந்த நிலச்சரிவு பார்த்திங்கன்னா வயநாடில் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரியான நிலச்சரிவுகள் பார்த்திங்கன்னா சமீப வருடங்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நடந்துக்கிட்டே இருக்குது. 2018 பார்த்திங்கன்னா இடுக்கி, வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. 2019 பார்த்திங்கன்னா மலப்புரம் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. 2020 பார்த்திங்கன்னா இடுக்கி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. இந்த இடுக்கி பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். கிட்டத்தட்ட 66 பேர் இந்த நிலச்சரிவில் இறந்துருந்தாங்க. 2021 பார்த்திங்கன்னா இடுக்கியில் ராஜமலைங்கிற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. இதில் 12 பேர் இறந்துருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வயநாட்டில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் இராணுவமும் டைரக்டாக இறங்கியிருக்காங்க. கேரளாவில் அதிக அளவில் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி, கோழிக்கோடு, மலப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் அதிக அளவில் நிலச்சரிவுகள் மழை காலங்களில் ஏற்படுது. இந்த வருடம் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான மழைப்பொழிவு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த வயநாடு பகுதி பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேயிலை தோட்டங்கள், டீ பிளான்டேஷன்ஸ் அதிக அளவில் இருக்கும். இந்த தேயிலை தோட்டங்களும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களை அழிச்சிட்டு, இந்த காடுகளை அழிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மரங்கள் இருந்திருந்தால் அந்த மண்ணை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மரங்கள் அந்த மண்ணை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மண் அரிப்பை நம்ம தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய அளவிலான இந்த நிலச்சரிவுகளை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரங்களை வெட்டின காரணத்தினாலையும் அதிக அளவில் இந்த தேயிலை தோட்டங்கள் அமைக்கிறதும், அதுக்கப்புறம் சரி ரிசார்ட் கட்டுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. சில வருடங்களாகவே நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் குளோபல் லெவலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். உலகளாவிய அளவில் பார்த்துட்ருக்கோம். கோடை காலங்களில் அதிக அளவில் வெப்பநிலை பதிவாகிறதும், மழை காலங்களில் அதிக அளவில் மழை பதிவாகிறதுமா இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸும் இந்த ஒரு லேண்ட்ஸ்லைடுக்கான காரணமாக இருக்கலாம். ஏன்னா அதிக அளவில் மழைப்பொழிவு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இருக்குங்கும் போது இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலைகள் வந்து தீவிரமாக தான் இருக்க போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் சர்வை பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.